இந்திய பாதுகாப்புல ஒரு முக்கியமான நேரத்துல ரொம்பவே கடுமையான ஒரு முட்டுக்கட்டைய போட்டிருக்கு அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய கனவு திட்டமான தேஜஸ் மார்க் 2 ஏஎம்சிஏ அட்வான்ஸ் மீடியம் காம்பாட் ஏர்கிராஃப்ட் இது ரெண்டுமே உருவாக்கணும் அப்படின்றது தான். இதுக்கு தேவையான இன்ஜினை நம்ம அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட முதல்லயே இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை வாங்குறதுக்கான ஒரு ஆர்டர் அப்படின்றத போட்டிருந்தாங்க. இந்த ஒரு இன்ஜினுக்கு தேவையான நிதியை இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அப்ரூவல் வாங்கி ஒதுக்கி அதை வாங்க போகக்கூடிய நேரம் பர்ச்சேஸ் ஆர்டர் முதற்கொண்டும் ஜென்ரேட் ஆயிருச்சு. இந்த நிலைமையில அந்த இன்ஜினோட விலையை 70 to 80 கோடி அப்படின்ற மாதிரி நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனா திடீர்னு அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அதை 200 கோடி அப்படின்னு விலையை உயர்த்தி இருக்கு. இந்த விலை உயர்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இன்ஃப்ளேஷன், பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொன்னாலுமே இந்த அளவுக்கு விலை உயருமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இந்த ஒரு விலை உயர்வு எதனால நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா பல காரணங்களை சொல்லுதாங்க. சவுத் கொரியாவுக்கு நாங்கள் இன்ஜினை கொடுக்க வேண்டியது இருக்கு, இங்க ரா மெட்டீரியல்ஸுடைய விலை அப்படின்றது அதிகமாயிருச்சு, நிறைய ரொம்பவே முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் அதுவும் குறிப்பாக இந்த ரேர் எர்த் மினரல்ஸை சீனா தரல அப்படின்னு பல காரணங்கள் அடுக்கினாலுமே 80 கோடியிலிருந்து 200 கோடி விலையேற்றம் அப்படின்றது நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு விலையேற்றத்துக்கு முந்தின நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் டெல்லியில ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாரு. இந்த ஒரு சமிட்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா சைனா மற்றும் ரஷ்யா, பிரிக்ஸ் நாடுகளுக்கான நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்த மாதிரியான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இதுல இந்தியாவும் சைனாவுக்குமான பலம் உலக அளவுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி அஜித் தோவல் பேசியிருந்தாரு. இதுக்கு மறுநாள் ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த இன்ஜினினுடைய விலையை 80 கோடியிலிருந்து 200 கோடியா உயர்த்தி இருக்கு. சரி, ஓகே, நம்ம மறுபடியும் அதிகமான பட்ஜெட் ஒதுக்கி இந்த இன்ஜினை வாங்கலாம், இல்லைன்னா இங்கிலாந்து அதுக்கப்புறம் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ், சாஃப்ரான் மாதிரியான நிறுவனங்கள் இந்தியாவிலேயே அவங்களுடைய இன்ஜினை உற்பத்தி பண்ணிக்கிடலாம், இந்தியாவுக்கு நாங்கள் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணதும் இந்தியாவுக்கு ஐபிஎல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே. அப்போ டக்குன்னு சுவிட்ச் ஆயிடலாமே அப்படின்னு கேட்டால் இந்த தேஜஸ் மற்றும் ஏஎம்சிஏவுக்கான அந்த ஒரு ஃப்ரேம் அப்படின்றது அமெரிக்காவுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதை டக்குன்னு மாற்றுறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு இன்னும் 5 வருஷம் டிலே அப்படின்றது ஆகும். இந்த 2 ப்ராஜெக்டும் ஏற்கனவே ஒரு 15 to 20 வருஷம் டிலேல போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷம் டிலே அப்படின்றது இந்திய பாதுகாப்புல ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். பிரான்ஸுக்கும் யூகேவுக்கும் அந்த அளவுக்கு இந்தியா மேல பாசம் அப்படின்னு கேட்டா சாஃப்ரான், ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே அவங்களினுடைய சப்ளை செயினை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்காங்க. ஏன்னா நாளைக்கு ரஷ்யா ஐரோப்பாவை தாக்குனா அவங்களினுடைய ஆயுத மேனுஃபேக்சர் ஐரோப்பாவிலிருந்து தள்ளி இருக்கணும், அதுக்கு இந்தியா ஒரு நம்பகமான நாடு, இந்தியா ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்காங்க. அதனாலதான் அவங்களினுடைய அந்த உற்பத்தியை அங்கே இருந்து இங்கே மாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்காங்க. அதையும் தாண்டி இந்தியா சொந்தமாகவே ஒரு இன்ஜினை உருவாக்கலாமே அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஒரு இன்ஜின் ப்ரொடக்ஷனுக்கு அமெரிக்கா 100 ஆண்டு காலம் செலவு பண்ணியிருக்காங்க, பல ஆயிரம் பில்லியன் டாலர்களை செலவு பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினுக்கான R&Dயை பிரான்ஸ் 1800களிலே ஆரம்பிச்சிருக்காங்க. பிரிட்டிஷை பற்றி கேட்கவே வேண்டாம், அவங்க ரொம்ப நாள் ஸ்டடி பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஒரு போர் விமானத்துக்கான இன்ஜின் அப்படின்றது உருவாக்கியிருக்காங்க. இந்தியா இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் காட்டியிருக்காங்க. ஆனால் அது டிலே அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இந்த மாதிரி பல காரணங்களுக்காக வெளிநாடுகளில் இருந்து இன்ஜின் வாங்கப்படுது. ஆனால் அதையே ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக பயன்படுத்தி இந்த மாதிரி இஷ்டத்துக்கு விலையேற்றுறது, டெலிவரியை டிலே பண்ணுறது, ப்ரொடக்ஷனுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல புகுந்து விளையாடுறது அப்படின்னு அமெரிக்கா மாதிரியான மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து அவங்களுடைய புத்தியை காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் நமக்கு உணர்த்துது. அதையும் தாண்டி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி எல்லாமே இந்த ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸினுடைய இந்த ஒரு இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பு அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்கா இந்த ஒரு விஷயத்தை வச்சு பிரிக்ஸ்ல இருந்து இந்தியாவை நீங்க வெளியே எங்க கூட நெகோஷியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி தள்ளுது அப்படின்ற மாதிரி பல அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.